மனிதர்களை ஏன் சார்ந்து கொள்ளக்கூடாது? ஒன்று, மனிதன் நிலையற்றவன். இரண்டாவது, மனித அறிவு குறைவுள்ளது. மூன்றாவது, மனிதர்களின் தரம் கெட்டு போய் காணப்படுகிறது. நான்காவது, பல மனிதர்களின் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழியா இருக்கிறது. அநேக மனிதர்கள் உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது. அநேக மனிதர்கள் மோசம் போக்குவர்களாக இருக்கிறார்கள். நல்லவன் ஒருவனும் இல்லை. மனுஷன் நிர்பந்தமானவன், பரிதாபகரமானவன். மனுஷன் நிழலுக்கு சமமானவன் என்கிற ஒரு 9 காரியத்தை தொடர்ச்சியாக தியானித்தோம். இந்த செய்தியை நான் என்னைக்கோ முடிக்கணும்னு பிரயாசப்பட்டது, முடிக்க முடியவில்லை. தொடர்ந்து போகிறது. கர்த்தர் சித்தமான இன்னைக்கு முடிப்போம். கர்த்தர் கூட இருப்பாராக. அல்லேலூயா. நாம் ஏன் மனிதனை சார்ந்து கொள்ளக்கூடாது என்கிறதுக்கு 10வது காரியத்தை தியானிக்கும்படியாக இருக்கிறோம். பிரசங்கியுடைய புஸ்தகம் 6வது அதிகாரம். பிரசங்கியுடைய புஸ்தகம் 6வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அதனுடைய 7வது வசனத்தை வாசிப்போம். மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்குத்தானே, அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை. ஆமென். அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை. எல்லா மனுஷனும் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறான், எவ்வளவு பிரயாசப்படுகிறான் சொல்லப்படுகிறது. மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் வாய்க்குத்தானே, ஆனா மனசுக்கோ திருப்தியே இல்லை. இதுல ஆண்டவர் நமக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார்? மனுஷன் மன நிறைவு இல்லாதவன். ஆமென். மனுஷன் மன நிறைவு இல்லாதவன். யாருக்கு தான் வாழ்க்கையில திருப்தி இருக்கு சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் குறைவுகளையே பேசி கொண்டு இருக்கிறோம். குறைவுகளையே பேசி கொண்டு இருக்கிறோம். ஒரு அம்மா ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க. சூத்திரம் தூர இடத்துல உள்ளவங்க சொன்னாங்க, ஐயா என் பையனுக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா, சம்பளம் ரொம்ப குறைவையா அப்படின்னு. நான் கேட்டேன், எவ்வளவுமா? 2.5 லட்சம் தான் ஐயா கிடைக்குது. 2.5 லட்சம். 10-20 வச்சே அழகா ஓடிட்டு இருக்கான். 2.5 லட்சம் தான் ஐயா கிடைக்குது. ஆனா இன்னும் வேணும், நிறைவில்லை. இதுதான் மனித வாழ்க்கை. எத்தனை கிடைச்சாலும் மனுஷனுக்கு நிறைவே இல்லை. மனிதர்களின் தேவைகளும் எதிர்பார்ப்புகளும் தினமும் அதிகரித்து கொண்டுதான் இருக்கு. அப்படிதானே? அதுக்கு ஏற்பதான் மனுஷன் ஓடிட்டே இருக்கிறான். இது நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொள்கிற ஒரு காரியம். எந்த மனுஷனிடத்திலுமே மன நிறைவே கிடையாது. ஆமென். அந்த மனுஷனை நம்ம சார்ந்து கொண்டோம்னா நம்ம வாழ்க்கை என்னவாகும்? ஆமென். நம்மளை வச்சு உழைக்க பார்ப்பானே ஒழிய நேரம் வரும்போது கரெக்டா காலம் வர விடுவான். அவனுக்கு ஒரு தேவை வருது, அவனுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்குது, அதுக்கு நம்மளை தான் பலிகாடு ஆக்கணும்னா நம்ம உயிருக்கு உயிரான நண்பனா இருந்தாலும் நம்மளை விட மாட்டோம், பலிகாடு ஆக்கி தான் தீர்வோம். அதுதான் மனுஷன். மனுஷன் மன நிறைவு இல்லாதவன். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி பார்ப்போம். யாத்திரையாகமம் 16ஆம் அதிகாரம். அது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. வனாந்தரத்தில் வருகிறார்கள், பயங்கர கடுமையான பசி. அவர்கள் பசியினாலே ஆண்டவரை நோக்கி பார்க்கிறாங்க. ஆண்டவரிடத்தில் மோசே ஜெபிக்கிறான். ஜெபித்த உடனே ஆண்டவர் அவருடைய பசியை ஆற்றும்படியாக கர்த்தர் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, சாயங்காலம் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. பெய்திருந்த பனி நீங்கிறப்ப இதோ வனாந்தரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. 15ஆம் வசனம். இசேப்பு அதை கண்டு அது இன்னதென்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். அந்த அப்பம் எங்கிருந்து வந்துச்சு? இந்த அப்பம் எங்கிருந்து வந்துச்சு? வானத்திலிருந்து வந்துச்சு. அப்படிதானா? வேதம் அதை தான் சொல்லுகிறது, வானத்திலிருந்து வந்த அப்பம். யாத்திரையாகமம் ஸ்தோத்திரம் சங்கீதங்களின் புஸ்தகம் 78. சங்கீதங்களின் புஸ்தகம் 78ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 78ஆம் சங்கீதம் 23வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கும் பொழுது அந்த சங்கீதத்தில் அந்த அப்பம் எப்படிப்பட்டது, அந்த அப்பத்துடைய தன்மை என்ன என்று சொல்லப்பட்டு வாசிங்க.
அவர் உயரத்திலுள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறக்க மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தான். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். நல்லா கவனிங்க, நல்லா. வானத்திலிருந்து அவள் வந்துச்சு. மோசே சொல்கிறான், இதையா அப்பம், வானத்திலிருந்து வந்த அப்பம் அப்படி சொல்றான். இந்த அப்பத்தை குறித்து சொல்லப்படுகிறது தூதர்கள் சாப்பிடுகிற அப்பம். ஆமென். தூதர்கள் சாப்பிடுகிற வானத்தின் கதவுகளை ஆண்டவர் திறந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பூரணமாக அனுப்பி கொடுத்த அந்த வசனம் சொல்லுகிற ஆகாரத்தை பூரணமாக முழுமையா ஆண்டவர் அவர்களுக்கு அனுப்பி கொடுத்தார். அவருடைய சுவை எப்படி தெரியுமா? யாத்திரையாகமும் 16ஆம் அதிகாரம், யாத்திரையாகமும் 16ஆம் அதிகாரம் அவருடைய 31வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்துமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அது ருசி தேனிட்ட பலகாரத்துக்கு உவப்பாய் இருந்தது. அல்லேலூயா. அவ்வளவு டேஸ்டா, அது போல ஒருத்தன் பூமியில சாப்பிடவே முடியாது. அவ்வளவு டேஸ்டான ஒரு ஆகாரத்தை, பூமியிலே விளைவிக்க முடியாத ஒரு மகிமையான ஆகாரத்தை ஆண்டவர் வானத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அனுப்பி கொடுத்தார். கரங்களை தட்டி கருத்து நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்கள் போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்கள் போஷித்தீரே. உம்மை போல யாருக்கு உம்மை போல யாருக்கு உமக்கு யார்? உமக்கு யார்? மன்னா இறங்கி கொண்டே இருக்கிறது. ஜனங்கள் எல்லாம் அந்த மன்னாவை சாப்பிட்டு பரலோகத்தின் ஆகாரத்தினாலே அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். தூதர்களுடைய அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டு 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 வாழ்ந்து வருகிறான். அப்படியே நாட்கள் போக ஆரம்பிக்கிறது. என்னாகமம் 11ஆம் அதிகாரம், என்னாகம் 11ஆம் அதிகாரத்துல அவங்க வரும் பொழுது அங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. 4ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சைக்குள்ளானார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களும் எங்களுக்கு இறைச்சி வேணும், எங்களுக்கு இறைச்சி வேணும். அந்த ஜனங்கள் அந்த இச்சை, மாம்ச இச்சை, இறைச்சி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்க. அதே போல எங்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று கத்த ஆரம்பிக்கிறார்கள், சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே விட்டு இருந்தா ஆண்டவர்களுக்கு இறைச்சியை கொடுத்திருப்பாரு. ஆனா என்ன சொல்றான் தெரியுமா? 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் எகிப்திலே கரையமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெண்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இப்போ நம்முடைய உள்ளம் வாடி போகுது. ஏன்னா இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்குள்ளால வேற ஒண்ணு இல்லை. ஹலோ, புரியுதா? அந்த வசனம் உங்களுக்கு புரியுதா? நாங்க வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம், அதை சாப்பிட்டோம், இதை சாப்பிட்டோம், எல்லாம் சாப்பிட்டோம். 40 வருஷமா பரலோகத்திலிருந்து ஒரு அப்பம் வந்துச்சு. அதை பற்றி சொல்லுவாங்க. இவங்க கூட எத்தனை நாள் இருக்குது?
கடைசி இவ கூட தான் இருக்க வேண்டியிருக்கா. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மன்னா இதையா சாப்பிடணும்? ஹலோ, யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு, எந்த ஜனத்துக்கும் கிடைக்காத பாக்கியம் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு. இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நம்ம கூட அந்த லிட்டரலான அந்த மன்னாவை சாப்பிட முடியல. கிறிஸ்துவாகிய வார்த்தையாகிய மன்னாவை சாப்பிடுறோம். அந்த லிட்டரலான மன்னாவை நமக்கு கூட ஆண்டவர் தரல, அந்த ஜனத்துக்கு கொடுத்தாரு. அந்த ஜனம் என்ன செய்யறது? சீ, இதையா சாப்பிடணும்? எத்தனை காலம் தான் இதையே சாப்பிட்டு வாழ்றோம்? எத்தனை காலம் தான் இதையே சாப்பிட்டு வாழ்வோம்? திருப்தி இல்ல வாழ்க்கையில. ஹலோ, திருப்தி இல்லாதவனுக்கு, திருப்தி இல்லாதவனுக்கு வானத்திலிருந்து அனுப்பி கொடுத்தாலும், வானத்து மதங்களை திறந்து அனுப்பி கொடுத்தாலும் அவனை சந்தோஷப்படுத்தவே முடியாது. ஆமென். எந்த மனுஷனையும் எல்லா சூழ்நிலையிலும் திருப்தி படுத்தவே முடியாது. அதுதான் உண்மை. யானா மனுஷன் மன நிறைவு இல்லாதவன், மனுஷன் திருப்தி இல்லாதவன். வானத்து அப்பத்தையே சீன ஒதுக்கிறானா, வேற எண்ணத்தை கொடுத்து அவனுக்கு நிறைவு வரும். எண்ணத்தை கொடுத்து நிறைவு வரும். அவனுக்கு சாட்டிஸ்ஃபைடே ஆகல. எல்லா மனுஷனும் தான் இருக்கிறாங்க. பணம், பொருள், வீடு இருக்கிறது போதாது, இன்னும் இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். நம்ம எங்க தான் கொண்டு போறோம்னு தெரியல. நம்ம சொத்துக்களை எங்க தான் கொண்டு போறோம், எப்படி தான் கொண்டு போறோம்னு தெரியல. நம்முடைய ஆசைகளையும், நம்முடைய ஆடைகளையும், நம்முடைய அணிகலன்களையும் நம்ம எப்படி தான் கொண்டு போறோம்னு தெரியல. ஆனா வேணும், 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 வேணும். அதுக்காக எத்தனை கொலை, அதுக்காக எத்தனை துரோகங்கள், அதுக்காக எத்தனை ஏமாற்றுகள், அதுக்காக எத்தனை தந்திரங்கள். எங்க கொண்டு வைக்க போறீங்க? அல்லேலூயா. எந்த மனுஷனும் திருப்தி இல்லாதவன், எந்த மனுஷனும் திருப்தி இல்லாதவன். இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். போய் சிக்கிட்டீங்கன்னா உங்களை வச்சு புளிஞ்சு, இந்த கரும்பு சக்கை எடுப்பாங்க தெரியுமா? கரும்பு சக்கை எடுக்கிற புளிய வரை புளிஞ்சு சக்கை ஆனது தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பான், போயிட்டே இருப்பா. எங்கேயும் போய் சிக்கிறார்கள். அதனாலதான் அந்த வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷனை நம்பாத, நீ மனுஷனை சார்ந்து கொள்ளாத, நீ கர்த்தரை சார்ந்து கொள்ள. ஏன் இந்த பிரசனத்தை கொடுத்துட்டு இருக்கு? ஆண்டவர் ஏன் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறான்னா, மனுஷனை நம்பி நம்பி தான் நீங்க வாழ்க்கையில நொந்து போய் கொண்டு இருக்கிறீங்க. யோசித்து பாருங்க. உங்க கவலைக்கு காரணம் யாரு? உங்க வேதனைக்கு காரணம் யாரு? உங்க மன நிம்மதியின்மைக்கு காரணம் யாரு? உங்களுடைய பிரச்சனைகளுக்கு காரணம் யாரு? ஏதோ ஒரு மனுஷன், ஒரு மனுஷனா இருப்பா. அவன் நிறைவில்லாதவன், உன்னை தொலைக்காம விட மாட்டான். கவனமாயிரு. பிரசங்கியுடைய புத்தகம் 4வது அதிகாரம், பிரசங்கியுடைய புத்தகம் 4வது அதிகாரம் வாசித்த அந்த வேத பகுதியிலே அழகா ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய 8வது வசனம், 4:8. ஒருவன் ஒண்டிக்காரனா இருக்கிறான், அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் இல்லை. அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை, அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தி ஆகவில்லை. நான் ஒரு நன்மை அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதும் இல்லை. இதுவும் மாயையும் மனது தீராத தொல்லைமை இருக்கிறது. ஒருத்தன் இருக்கிறான், அவன் சாலமோன் ஒருத்தனை பார்க்கிறான், அவனையே வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறான். அவனுக்கு யாரும் மேல ஒத்தைக்கே இருக்கான், ஒத்தைக்கே இருக்கிறான். அவனுக்கு யாரும் இல்ல, மனைவி இல்ல, பிள்ளை இல்ல, சகோதரன் இல்ல, ஒருத்தர் இல்ல. ஆனா அவனுடைய பிரயாசம் மட்டும் அளவே இல்லை. அவன் ஐஸ்வர்யத்தை சேர்க்க அளவே இல்லை. சேர்த்துட்டே இருக்கிறான், சம்பாதிச்சுட்டே இருக்கிறான். சோதரம் நேர்மையா சம்பாதிக்கிற தவறு இல்லை, நல்லா நீங்க புரிஞ்சுக்கீங்க. ஆனா சில நேர நபர்கள் அவன் ஐஸ்வர்யத்தை, ஓவர் ஐஸ்வர்யத்தை பக்கம் எங்க ஏமாத்தி சம்பாதிக்கணும். பாருங்க, சம்பாதிச்சுட்டே இருக்கிறான். ஆனா அவன் யோசிக்க மாட்டேங்க, என்ன ஒரு நன்மை அனுபவியாமல் நான் இது யாருக்காக விட்டு போகிறேன்னு மட்டும் அவன் மனசு தோணவே மாட்டேங்குது. திருப்தி இல்லை. அவனுக்கு தான் யாரும் இல்லை, மனைவி இல்லை, பிள்ளை இல்லை, குடும்பம் இல்லை, கோத்திரம். ஆனால் ஐஸ்வர்யத்தை சேர்த்து கொண்டிருக்கான். அனுதின ஆகாரத்துக்கு நம்ம சம்பாதிச்சுதான் ஆக வேண்டும். அடிப்படை தேவைகளை சம்பாதித்துதான் ஆக வேண்டும். நம்முடைய பாதுகாப்புக்கு சில காரியங்களை சேமித்து வைக்க வேண்டும், அவசியம்தான். ஆனா ஒண்ணுமே இல்லாத ஒருவனுக்கு ஐஸ்வர்யம் எதற்கு? அல்லேலூயா. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை. இதுவும் மாயே. எவனுக்குமே பண ஆசை உள்ளவன் அதனால திருப்தி அடைய மாட்டான்.
செல்வத்தை சேர்க்கணும் ஆசைப்படுறவன் அதனால் திருப்தி அடைய மாட்டான். மனுஷன் திருப்தி இல்லாதவன். ஆமென். ஒரு அனுபவத்தை பார்ப்போமா? பிரசங்கியுடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம், பிரசங்கியுடைய புத்தகம் மன்னிக்க 2ஆம் அதிகாரம், பிரசங்கியுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே அதுல நிறைய விஷயத்தை அங்கே பிரசங்கி சொல்லி வருகிறார். வீடு கட்டினதை பற்றி சொல்றாரு, தோட்டங்களை வச்சதை பற்றி சொல்றாரு, மரங்கள் வச்சது, தோப்பு வச்சது, குளம் வெட்டினது, வேலைக்காரன் வேலைக்காரி வச்சது, ரெண்டு ஆசிகள் வைத்தது, வெள்ளி பொண்ணு ராஜ சம்பத்தி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு அவன் ஒண்ணு சொல்றான் பாருங்க. 9ஆம் வசனம், எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கணும் நான் பெரியவனும் திரவிய சம்பந்தனுமானே, என் ஞானமும் என்னோடு கூட. அவன் சொல்ல எல்லாம் சம்பாதிச்சிட்டயா, என்ன போல ஒருத்தன் இல்ல, அந்த அளவுக்கு நான் சம்பாதிச்சுட்டேன், அந்த அளவுக்கு நான் சம்பாதிச்சுட்டேன். அடுத்து சொல்றான், என் கண்ணு இச்சைத்தவைகள் ஒன்றை நான் அவைகளுக்கு தடை பண்ணல. என் கண்ணை நல்லா நான் என்ன செஞ்சேன்? மேய விட்டேன். என் கண்ணு மேஞ்ச இடங்கள்லாம் நான் அதுக்கு தடை பண்ணல, நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தை வேண்டாம் என்று விளக்கவில்லை. 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் செஞ்ச எல்லாவற்றையும், நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன், எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. என்னையா ஐயா, நான் சம்பாதிச்சேன், என்ன போல ஒருத்தரும் சம்பாதிக்கல, அந்த அளவுக்கு அவனுக்கு திருப்தியே வரல. சம்பாதிச்சுட்டேன், எல்லாம் சம்பாதிச்சான், சம்பாதிச்சு முடிச்சுட்டு கடைசியா சொல்லுகிறான், எல்லாவற்றையும் நான் சம்பாதிச்சு திரும்பி பார்த்தேன், ஆனா நிம்மதி இல்லை, மனசுக்கு நிம்மதியா இல்லை. நான் சம்பாதிச்சதெல்லாம் யாருக்கு? நான் சம்பாதிச்சதெல்லாம் எனக்கு. பெரிய ஞானமா, பெரிய செல்வந்த, பெரிய ஐஸ்வர்யம், அவன் சொல்லுகிறான் வேஸ்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பணத்தின் பின்னே ஓடுறாங்க. பணம் தான் முக்கியம். பணம் இருந்தா எல்லாம் வரும், பணம் இருந்தா எல்லாம் வரும். உன் மரணத்தை தடுத்து நிறுத்தவனால முடியுமா? பணம் இருந்தவனுக்கு சமாதானத்தை வேணால் சம்பாதிக்க முடியுமா? பணம் பெருக பெருக தின்கிறவர்கள் பெருகுவார்கள். பணம் பெருக பெருக சமாதானத்தை இழந்து கொண்டே இருக்கும். போதும் என்கிற மனதோடு தேவனுக்கு முன்னால் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். எந்த மனுஷனும் நிறைவில்லாதவன். நீங்கள் ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே வாழ்க்கையில நிறைவில்லாத ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவளை சந்திக்கிறான், அவள்கிட்ட பேசுகிறான். அவளை ரொம்ப ஆண்டவர் நேசித்தார். நல்ல கவனிங்க, அவளை நேசிச்சதுனாலதான் அவளை தேடி வந்தான். அவளை நேசிக்காம இருந்தா எப்படி நாசமா போகட்டும் சொல்லி விட்டுருப்பா. நீ வாழ்க்கையில நாசமா போகட்டும் சொல்லி விட்டுருப்பா. பாருங்க, ஒரு ஊழியக்காரன் உங்ககிட்ட வந்து, எம்மா இப்படி நடக்காத, தம்பி இப்படி நடக்காத, ஐயா இப்படி நடக்காத, உன் வாழ்க்கையில கர்த்தரை தேடு, ஆசீர்வாதத்தை நாடுன்னு ஒரு ஊழியக்காரன் உங்ககிட்ட வந்து சொல்றான்னா, அது ஊழியக்காரன் வந்து சொல்லல, ஊழியக்காரனே கர்த்தர் என்ன செய்யறாரு உங்ககிட்ட சொல்லுங்க, அனுப்பி வைக்கிறார். எதுக்கு தெரியுமா? எதுக்கு தெரியுமா? உங்களை கர்த்தர் நேசிக்கிறார். ஆமென். யார்கிட்டயாவது வந்து நானோ அல்ல வேறு ஊழியக்காரங்களோ நம்ம தவறுகளை சுட்டி காட்டும் போது கோவப்படாதீங்க, அதை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா உங்க மூலமா கர்த்தர் ஏதோ காரியத்தை செய்ய விரும்புகிறார். ஆமென். என்னையா இவர் அதை செய்ய விட மாட்டேங்கிறார், இதை செய்ய விட மாட்டேங்கிறார், அப்படி செய்ய விட மாட்டேங்கிற, இப்படி செய்ய விட மாட்டேங்க சிலர் பேசுறீங்க. அல்லேலூயா. உண்மையிலே ஒரு சொன்னாங்க, இவர் இந்த ஊர்லயே வச்சிருக்க கூடாது. ஏன் தெரியுமா? ஒரு நல்ல காரணத்தை சொல்லியிருந்தா கூட பிரச்சனையே இல்லை. அதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. இவர் முதல்ல துரத்துங்க, பிரச்சனை இல்லை. ஆமே, எப்படின்னா இருந்தாலும் போய் தானே ஆகணும். ஆனா உன் வாழ்க்கை பரிதாபமான நிலைமையில் நிலைக்கூடாது. உங்க வாழ்க்கை பரிதாபமான நிலைமைக்கு போயிடக்கூடாது. கவனமாயிருக்கு. ஒருத்தர் தண்டிக்கிறார், ஒருத்தர் ஏசுறாருன்னா நீங்க என்ன எப்படி பாக்குறீங்கன்னு நினைக்கிறீங்கன்னு தெரியல. ஆனா நான் உங்களை எப்படி தெரியுமா பாக்குறேன்? நித்தியத்துக்குரியவங்களா பாக்குறேன். இங்க இருக்கிற எல்லாரையும் நான் நித்தியத்துக்குரியவங்களா பாக்குறேன். இந்த உலகத்துக்குரியவங்களா நான் பாக்குறேன். அதனாலதான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்றேன், இப்படி நடங்க. எல்லாரும் இந்த சத்தியத்தை ஆலோசனை கொடுக்க மாட்டாங்க. அவன் வேலையை பார்த்து போயிட்டே இருப்பான். எதுக்கு நமக்கு இந்த பிரச்சனை? எதுக்கு நமக்கு இருக்கிற நாள்ல இத்தனை வருஷமா இருக்கிறல குட்டி கழிச்சு போயிட்டே இருக்கணும்னு போறான். இப்படிய என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் எப்படி சத்தியத்தை சொல்லி ஜனங்களை பரலோகத்துக்கு நடத்தல எந்த ஊழியக்காரும் முன்னேற மாட்டான். நான் நிக்கிறேன்னா உங்க மேல நான் அக்கறை வச்சிருக்கிறேன்.
ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உங்களை யார்கிட்டயாவது வந்து கர்த்தர் பேசியிருக்கிறாருன்னா நீங்க உங்களை உஷார்படுத்திக் கொள்ளுங்கள். இங்க ஆண்டவர் வாரார் பாருங்க. ஆண்டவர் வந்து ஒரு கலெக்டர்ல உட்கார்ந்து சீசர்கள் எல்லாம் அனுப்பி வச்சிருக்காரு. நீ சாப்பாடு வாங்க போங்க. ஒரு 12 பேர் ஒரு 13 பேருக்கு சாப்பாடு வாங்க எத்தனை பேர் போகணும்? ஒரு 2-3 பேர் ஒரு பையில போய் வாங்கிட்டு வந்துடலாம்ல. ஆனா 12 பேரையும் ஆண்டவர் அனுப்பி வச்சாரு. 12 பேர் போங்க போய் சாப்பிட்டுட்டு நல்லா சாப்பிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு 12 பேரையும் அனுப்பி வச்சு அங்க கடற்கரையில இயேசு உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த நேரம் மத்தியான நேரத்தில் ஒரு பெண் அங்கே வாரான். வந்த போது இயேசு அவகிட்ட பேச்சை கொடுக்கிறாரு. பேச்சை கொடுத்து ஜீவ தண்ணீரை பற்றி எல்லாம் பேசுகிறாரு. பேசிட்டு இருக்கும் பொழுது அவளுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. ஆண்டவரே, இந்த ஜீவ தண்ணீர், இந்த அபிஷேகம், இந்த கிருபை எனக்கு வேணும், இந்த நன்மை எனக்கு வேணும். நீர் கொடுக்கிற ஒரு கால தாகம் உண்டாக்காத அந்த தண்ணி எனக்கு தாங்கன்னு சொன்ன போது இயேசு அவளை பார்த்து சொன்ன, போய் உன் புருஷனை உன் மாப்பிள்ள அழைச்சுட்டு வாமா அப்படின்னு சொன்ன போது அவ சொன்னா, எனக்கு புருஷனே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறார் 17ஆம் வசனத்துல, இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லைன்னு சொன்னது சரிதான். எப்படி அணியல் உனக்கு வாழ்க்கையில் திருப்தி இல்லாத ஒரு புருஷன்ல அவங்களால திருப்தி அடைய முடியல. என்ன பிரச்சனையோ ஒன்ன விட்டு ஒண்ணு அந்த 5 புருஷன் சொல்லப்பட்டது 5 கல்யாணம் பண்ணாங்க. அதான் முதல் புருஷனை கல்யாணம் பண்ணா என்ன ப்ராப்ளமோ, அவன் தரலானோ இவ தரனால தெரியல. 2வது கல்யாணம், 3வது கல்யாணம், 4வது கல்யாணம், 5 கல்யாணமாயி அவன் வாழ்க்கையில திருப்தியே இல்லை. வாழ்க்கையில திருப்தியே இல்லை. கடைசியில் 5 பேரையும் துரத்திட்டு இனி என்னது கல்யாணம், இனி என்னது வாழும், நம்ம வாழ்வோம், நம்ம இஷ்டப்படி வாழ்வோம் அப்படி இப்ப ஒருத்தனை சேர்த்து வச்சிருக்கிற கல்யாணம் பண்ணா. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு 5 புருஷன் இருந்தது உண்மைதான். ஆனா இப்ப இருக்கிற உனக்கு புருஷன் இல்ல, லிவிங் டுகெதர் வாழ்கிற. அதனால அப்படி சொன்ன உடனே அவ உஷாராயிட்டா. அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னுடைய பாவத்தை உணர்ந்தா, தன்னுடைய பிரச்சனை உணர்ந்தா. ஏன் நம்ம அநேக நேரம் சொல்லி என்னால விட முடியல, இந்த உறவை என்னால விட முடியல, இந்த பழக்கத்தை என்னால விட முடியல, என்னன்னே தெரியல, என்னால விட முடியல. 5 பேரோடு வாழ்ந்து 6வது ஒருத்தனோடு லிவிங் டுகெதர்ல வாழ்ந்த அந்த பெண் எல்லாவற்றையும் உதறிவிட்டு ஓட முடியுமில்ல. உங்க வாழ்க்கையிலும் அந்த மாற்றத்தை அனுபவிக்க முடியும். ஆமென். ஒருத்தன் செல்வத்தில் திருப்தி இல்ல, ஆஸ்தியில திருப்தி இல்ல, சம்பாதிச்சு கடைசியா சொல்லலாம், ஐயோ எல்லாம் தொல்லை. ஒருத்தி 5 பேர் கூட வாழ்ந்து வந்து எல்லாம் இழந்து கடைசியில தாறுமாற வாழ ஆசைப்பட்டுட்டா. வாழ்க்கையில திருப்தி இல்ல, வாழ்க்கையில திருப்தி இல்லை. இதே போலதான் தாவீதுக்கு நிறைய மனைவிமார் இருந்தாங்க. கடைசியில அவன் எல்லாவற்றையும் விட்டு உரியாமல் மனைவியை எடுத்துக்கொண்டான். வேதவசனம் சொல்லுது, கர்த்தருடைய பார்வைக்கு அது பொல்லாப்பா இருந்துச்சு. தாவீது எடுத்துக்கொண்டான். தாவீது அப்படிதான். நான் தாவீதுக்கு மேல விழுந்த அடி உங்களுக்கு தெரியுமா? தாவீது அடிச்சு கொன்னுட்டான். அவன் சாக மட்டும் தான் செய்யல, அந்த அளவுக்கு தாவீது அடி வாங்கி நொந்து போய் கடைசியில என்ன அவன் உயிரே எழுது வெறுக்கிற அளவுக்கு ஆயிட்டான். தெரியுமா உங்களுக்கு? படிங்க. திருப்தி இல்ல, வாழ்க்கையில திருப்தி இல்ல. இவர்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள். தாவீது பெரிய பரிசுத்தவான், சாலோமோன் பெரிய பரிசுத்தவான். ஆனா எதிலுமே அவர்கள் திருப்திய இந்த பரிசுத்தவான்களுக்கே எப்படின்னா, நம்ம கூட பழகிற நம்ம நண்பன், நம்ம கூட பழகிற நம்மளுடைய நண்பி, நம்ம கூடி இந்த பேசுறமே, அவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? அதனால்தான் வேதவசனம் சொல்லுகிறது, மனுஷனை நம்பாத. அல்லேலூயா. செல்வம், அதிகாரம், அறிவு இவைகள் ஒரு நாளும் மன நிறைவை மனுஷனுக்கு கொடுக்கவே கொடுக்காது. வாழ்வுக்கான அடிப்படை தேவைகள் இவை தான் என்று சொல்லி இன்னைக்கு அநேக தவறாய் புரிந்து கொண்டு செல்வத்தின் பின்னும், அதிகாரத்தின் பின்னும், அறிவின் பின்னும், ஆஸ்தியின் பின்னும் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. மன நிறைவை தேடி 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 அநேகர் இருக்கிற சந்தோஷத்தை இழந்து போய் கொண்டிருக்கிறார். நிறைய பேர் மன நிறைவை தேடி செல்வத்தின் பின்னாலே, பணத்தின் பின்னாலே ஓடி 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 மிச்சம் இருக்கிற கொஞ்சம் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் இழந்து கொண்டு நிம்மதி இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதிகார அரியணைகளை கைப்பற்றி உலகத்தை அடக்கி ஆண்ட பலரும் தன் வாழ்க்கையில ஒரு வெறுமையை தான் அனுபவிச்சிருக்கிறாங்க. அவங்க அநேக நிம்மதியா தான் தொலைச்சாங்க. உலகத்தை கலக்கிற ஹிட்லர் அவன் சூசைட் பண்ணி கொண்டான். தெரியுமா உங்களுக்கு? உலகத்தை கலக்கிற நீரோ சூசைட் பண்ணி கொண்டான், தற்கொலை செய்து கொண்டார்கள். இவர்கள் மனநிறைவை காணல,
தற்கொலை செய்து கொண்டார்கள். பிரபலம் என்கிற கொடிகம்பத்தில் ஏறின பலர் வாழ்க்கையில நிராசை அடைந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாங்க. மனநிறைவில்லை. சூப்பர் ஸ்டாருடைய வாழ்க்கையும் சுப்ரீம் ஸ்டாருடைய வாழ்க்கையும் உலக நாயகனுடைய வாழ்க்கையும் நம்முடைய கண்களுக்கு முன்னால் இருக்கிறது. ஒருவனுக்கு நிம்மதி இல்லை. அவனுக்கு பணம் இருக்கு, பேர் இருக்கு, புகழ் இருக்கு. போய் கேட்டு பாருங்க, ஒருத்தனுக்கு நிம்மதி இல்லை. அவன் சூப்பர் ஸ்டாரா இருக்கலாம், சுப்ரீம் ஸ்டாரா இருக்கலாம், உலக நாயகனா இருக்கலாம், உலகத்துக்கு அந்த வாழ்க்கையில் அவனுக்கு சமாதானம் இல்லை. தெரியுமா உங்களுக்கு? நமக்கு முன்னாலே தான் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும். இப்படிப்பட்ட மனிதர்களை சார்ந்து கொண்டு நம்ம அவன் பின்னாடி போனோம்னா ஒரு நாள் நாம் நடுத்தருவில் நிற்போம். நடுத்தருவில் உயிரோடு நம்மளை விடுவானாலும் கூட தெரியாது. மனுஷன் மனநிறைவு இல்லாதவன் அவன்கிட்ட சிக்குனா நம்மளை மொத்தமா அழிச்சு போடுவானே ஒழிய நமக்குடைய வாழ்வுக்காக அவன் பிரயாசப்பட மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் யார்? வானத்திலோ உமக்கு ஒப்பானவன் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கு ஒப்பானவன் யார்? 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 வானத்திலோ பூமியிலோ உமக்கு ஒப்பானவன் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கு ஒப்பானவன் யார்? அல்லேலூயா. அடுத்ததாக 11வது காரியத்தை தியானிக்க போறோம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18வது வசனம். தேவனாய் கர்த்தர் மனுஷன் தனிமையை இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? பிள்ளைகள் விளையாட்டு எங்க கவனிக்க, எல்லாரும் இங்க கவனிக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க ஒரு வேதவசனம் அழகா சொல்லுகிறது. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை உண்டாகும். நிறைய கல்யாண வீட்டுல இந்த பிரசங்கத்தை எல்லாம் கேட்டிருப்போம், நிறைய காரியங்களை கேட்டிருப்போம். ஏன் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதில்ல? என்னைக்கு நம்ம யோசித்து இருக்கிறோமா? ஏன் மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல? அதுக்காக ஒரு ஏற்ற துணையை ஆண்டவர் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நேரங்களில் நிறைய பிரசங்கம் ஏற்ற துணை இப்படி இருக்கணும், எவாளை கொடுத்தார் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் சொல்லிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏற்ற துணைனா துணைனா என்ன? இங்கதான் பிரச்சனையே இருக்கு நிறைய. ஈக்குவாலிட்டி இன்னைக்கு நிறைய பேசிட்டு இருக்காங்க. நாங்க ஆண்களுக்கு பெண்கள் நிகர், நாங்க சாதிச்சிருவோம். ஒன்னும் சாதிக்க மாட்டேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு ஏற்ற துணை. துணைனா என்ன? துணை என்ன செய்வாங்க? முதல்ல 2 பொம்மை எடுத்து ஒன்னு ஆணா ஒன்னு பெண்ணா உருவாக்கி இருக்கலாம். இல்ல, ஏன் ஆண்டவர் தனித்தனியா உருவாக்குறாரு? சரி, உங்க சிந்தனைக்கே விடுகிறேன். ஆனா ஒண்ணு நல்லா கவனிங்க. ஆதாமுக்கு ஒரு துணையாய்த்தான் கர்த்தர் ஏவாள. கணவனுக்கு மனைவி யார் தெரியுமா? எஜமாட்டி இல்ல, துணை. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. புருஷன் தலை, மனைவி சரீரம். நல்லா கவனிங்க. அப்படிதானா? துணையா இருக்கணும். கணவனுக்கு மனைவி துணை. ஏன் துணையா இருக்கும்படி கொடுத்தா? ஒரு கேள்வி இருக்கு. நம்ம நிறைய வித்தியாசமா கேட்டிருப்போம். இல்லை, கொஞ்சம் யோசிக்க போகிறோம். ஏன் துணையா இருக்கும்படி ஆண்டவர் கொடுத்தா? ஏன் அவன் தனிமையா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு எடுப்போமா? நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். பிரசங்கியுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம். பிரசங்கியுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க பார்ப்போம். ஒண்டியா இருப்பதிலும்
இருவர் கூடி இருப்பதுனாலும் அவருடைய பிரயாசத்தினால் அவளுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. இந்த செய்தி நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. நல்லா அந்த வசனத்தை திரும்ப திரும்ப அந்த ஆதி ஆகமத்தையும் இந்த பிரசங்கியும் கொஞ்சம் இணைச்சி பாருங்க. தனித்து இருப்பதை காட்டிலும் இருவர் சேர்ந்து இருப்பதுனாலும் அதனால அவளுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தா இன்னொருவன் தூக்கி விடுவான். ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, ஏன்னா அவனுக்கு துணை இல்லை. அப்ப துணை எதுக்கு? தாங்குவதற்கு. கரங்களை தட்டி கருத்து நடி சொல்லி சொல்ல. ஆதாமுக்கு ஏவாளை எதற்கு கொடுத்தால் தெரியுமா? அவனை தாங்குவதற்கு. அவன் தனிமையா இருக்கிற நல்லதில்ல, அவனை தாங்குவதற்கு. இந்த வாழை மரத்துக்கு எல்லாம் ஊனு கொடுப்போம், அப்படிதானே? ஒரு வாழை மரம் நல்லா குறைச்சி வரும்போது கம்பு ஊனு கொடுக்கும். எது கொடுக்கிறோம்? அந்த மரத்தை தாங்குவதற்கு. அதே போல ஆண் தான் தேவனுடைய திட்டத்தில் பிரதானமானவன். நல்லா கவனிங்க. ஒவ்வொரு மனைவி மாறுவீங்க புருஷனை குறித்து புரிஞ்சுக்கணும். குடும்ப தலைவன் கணவன் ஆண்டோடைய திட்டத்தில் முதன்மையானவன். ஒரு குடும்ப தலைவன் சரியில்லைன்னா அந்த குடும்பம் நாசமா போகும். தெரியுமா உங்களுக்கு? ஒரு குடும்ப தலைவனை வச்சுதான் சந்ததி எதிர்காலம். ஒரு குடும்ப தலைவனை வச்சுதான் எதிர்காலம். அந்த குடும்ப தலைவன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த குடும்ப தலைவன் விழுந்து போனா குடும்பம் விழும். அந்த குடும்ப தலைவன் விழுந்து போனா வாழ்க்கை விழும். அந்த குடும்பம் விழுந்து போனா தேவ திட்டம் விழும். அந்த தேவ திட்டம் விழுந்து போகாம அந்த குடும்ப தலைவனை தாங்குவதுதான் மனைவி. துணை விழுந்து போகும்போது அப்படின்னா இப்போ ஒரு விளக்கத்துக்கு வாங்க. ஆண் என்கிறவன் அல்லது மனுஷன் என்கிறவன் விழுந்து போகும் தன்மை உடையவன். புரிஞ்சுதா? எதுக்கு சொல்லணும்? அப்ப மனுஷன் என்கிறவன் விழுந்து போகிற தன்மை உள்ளவன். அவனை விட்டா, அவனை தனித்து செயல்பட விட்டா அவன் சீக்கிரமா விழுந்து போவான். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நிற்கிறேன் என்று எழுதுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்கே. நிக்கிற அளவுக்கு உனக்கு பலன் இல்ல. நீ தனித்து செயல்பட்ட விழுந்துருவ. கவனமாயிரு. உன் வாழ்க்கையில விழுந்துருவ. கவனமாயிரு என்று பவுல் மூலமாக தேவன் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். அல்லேலூயா. சில வீடுகளில் பாத்தீங்கன்னா புருஷன் சொன்னா, உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சும்மா இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சும்மா இரு ஒதுக்கி வைப்பான். அந்த மனுஷன் விழுவான். அல்லேலூயா. மனைவி என்கிறவள் தாங்குகிறவள். அவள் அவனை தாங்கி கொண்டே இருக்கணும். அப்படி அவன் தாங்க விடாதபடிக்கு எந்த மனுஷன் மனைவியை அடிமையா நினைச்சு சவிட்டி தாக்கு வச்சிருக்கிறானோ அந்த மனுஷனுக்கு வாழ்வே இல்லை. ஆமென். புரியுதா நான் சொல்றது? சில வீடுகளை பார்த்து உனக்கு ஒண்ணு நீ சும்மா கடை சோதரன். சும்மா கிடக்கல உனக்கு தந்தது உன்னை தாங்குவதற்கு. ஏன்னா நீ நிக்க முடியாது. நீ விழுந்து போகிற தன்மை உடையவன். உன்னை நிலைநிறுத்தி உன் மேல் இருக்க தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படி தேவன் உனக்கு கொடுத்த துணை தான் உன்னுடைய மனைவி. அந்த மனைவி துணையா இருக்க நீ அனுமதி. அந்த மனைவி அவருக்கு துணையா இருக்கணும். 2 பேரும் இணைஞ்சிருந்தாதான் தேவ திட்டம் குடும்பங்களை நிறைவேறும். கரங்களை தட்டி கருத்து நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. இந்த எச்சரிக்கை 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. 10ஆம் அதிகாரத்தில் வசனத்தை பவுல் சொல்லி வராரு. பாத்தீங்களா? நிக்கிறேன்னு சொல்றவன் எச்சரிக்கையா சொல்றாரு. தெரியுமா? எதனால அப்படின்னா, நீங்க 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது நிறைய இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் மேகத்துக்குள்ளாக வந்தாங்க, எல்லாரும் சமுத்திரத்தின் வழியா நடந்து வந்தாங்க. 2ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். அப்படின்னு அவன் எல்லாம் ஞானஸ்நானம் எடுத்தவன். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். இப்படி ஒவ்வொன்னா சொல்லிவிட்டு வருகிறாரு.
அப்படி இருந்தும் ஆண்டவர் நிறைவேற்ற பிரியமா இல்ல. ஏன் அப்படின்னா 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இச்சித்தது போல அவன் முதலாவது இச்சையில விழுந்தான். ஒரு மனுஷன் எதிலெல்லாம் விழ வாய்ப்பு இருக்கு, நல்லா கவனிங்க. ஒரு மனுஷி எதிலெல்லாம் விழ வாய்ப்பு இருக்கு. இது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, இஸ்ரவேல் ஜனங்கள் இச்சையில விழுந்தாங்க, 6ஆம் வசனம் சொல்லுகிறது. அடுத்ததாக 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் விக்கிரக ஆராதனையில் விழுந்தார்கள். 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் வேசி ஜனத்தில் விழுந்தார்கள். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை பரீட்சை பார்ப்பதில் விழுந்தார்கள். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் முறுமுறுத்து விழுந்தார்கள். முக்கியமா 5 காரியத்துல மனுஷன் விழுவதற்கு வாய்ப்பு இருக்கு. எல்லா மனுஷனும் இச்சையில விழுகிற அளவுக்கு தான் காணப்படுகிறான். அவன் மண்ணன் தன்னை அவனை இழுத்தெடுக்கிறது, அந்த பூமியில் அழுத்த அவனை இழுத்தெடுக்கிறது. ஆகவே எல்லா மனுஷர்களும் விழுந்து போகிற தன்மை எதுக்கெல்லாம் இச்சையில விழ வாய்ப்பு இருக்கு, விக்கிரக ஆராதனையில விழ வாய்ப்பு இருக்கு, வேசித்தனத்தில் விழ வாய்ப்பு இருக்கிறது. பரீட்சை பார்த்தவர்கள்னா ஆண்டவரை சோதிக்கிறது, ஆண்டவரை சோதிச்சு பார்க்கிறது. அது நிறைய பேர் சோதிச்சு பார்ப்பாங்க. இன்னைக்கு மட்டும் செய்யாம இரு ஆண்டவர், அல்லேலூயா அல்லேலூயா. சில ஆண்டவர் நிறைய காரியம் இருக்கு, நான் விளக்க விரும்பல. அடுத்து முறுமுறுப்பு, எப்ப பார்த்தாலும் முறுமுறுத்து கொண்டு, எத்தனை தந்தாலும் நிறைவு வராது, என்னத்தான் கிடைத்தாலும் நிறைவு வராது. எல்லாம் கிடைக்கும் போது ஆனந்தப்படுகிற நம்ம ஒரு சின்னதா ஒரு குறை வந்தாலும் முறுமுறுப்பு, வாயத்தான் முறுமுறுப்பு. வேதம் சொல்லுகிறது, முறுமுறுக்கிறது சாபம் பாவத்தை கொண்டு வந்துடும், அது நம்ம வாழ்க்கையை அழிச்சு போட்டுரும். முறுமுறுக்காங்க வாயத்தை. இந்த 5லும் விழுந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்படியே சொல்லிவிட்டு தான் பவுல் சொல்லுங்க, ஏன் நிக்கிறேன்னு நினைக்கிறியா? நான் இச்சையில விழல, நான் விக்கிரக ஆராதனை விழல, நான் வேசி காலத்துல விழல, நான் பரீட்சை பார்க்கிற விழல, முறுமுறுக்கிற விழல, நினைக்கிற கவனமாய், ஏன்னா நீ விழுந்து போகிற தன்மை உள்ளவன். ஆமென். கவனிக்கிறீங்களா? ஒரு பழத்தை பார்த்து ஏவாள் விழுந்து போனான், பழத்தை பார்த்து ஏவாள் விழுந்து போனான். பச்சைபாலை பார்த்து பரிசுத்தவன் தாவீது விழுந்து போனான். பணத்தை பார்த்து பிலேயாம் கேயாஸ் யூதாஸ் விழுந்து போனார்கள். ஆஸ்தியை பார்த்து பெரிய ராஜாப்பாகிய ஆகாப் விழுந்து போனான். அரசியல்வாதியான கோராகுடைய வார்த்தையை கேட்டு தாத்தான் அம்ரான் ஓன் என்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் கூட்டத்தில் சில அரசியல்வாதிகள் விழுந்து போனார்கள். அவிசுவாசிகளான வேவுகாரருடைய பேச்சை கேட்டு மொத்த இஸ்ரவேல் ஜனங்கள் விழுந்து போனார்கள். ஜனங்களின் அழுத்தத்தை தாங்க முடியாம மோசே கோபப்பட்டு விழுந்து போனான். ஜனங்களுக்கு பயந்து பேதுருவும் விழுந்து போனான். தெரியுமா உங்களுக்கு? பேதுரு இடத்துல விழுந்து போனான் தெரியுமா? இயேசுவை மறுதலித்தல் இல்ல, இன்னொரு காரியத்தில் விழுந்து போனான். கலாத்தியர்கள் இந்த நிருபம் 2வது அதிகாரம், கலாத்தியர்கள் இந்த நிருபம் 2வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 11வது ஸ்தோத்திரம் 11வது வசனத்தை வாசிங்க. மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்த போது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனை எதிர்த்தேன். எப்படி எனில் யாக்கோபுடைய சிலர் வருவதற்கு முன்னே அவன் புறஜாதிகளுடைய சாப்பிட்டான். அவர்கள் வந்த போது விழித்த சேதம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிஞ்சு போனான். புரியுதா? இந்த வசனம் 13ஆம் வசனம் சொல்கிறது, மற்ற யூதர் அவனோடு கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்திலே பர்னபாவும் இவன் புறஜாதிகளை வீட்டுக்கு போறான், போய் அங்க நல்லா சாப்பிடுறான். சாப்பிட்டு இருந்தோடனே யூதேயாவில இருந்து எருசலேமில இருந்து கொஞ்சம் பேர் வராங்க. யாக்கோபுடைய கூட்டத்தார் கொஞ்சம் வந்த உடனே என்ன பேதுரு புறஜாதியா வீட்டுக்கு போயிருக்கான், அவன் வீட்டுக்கு பேதுரு எதுக்கு போனா, அவன் வீட்டுக்கு பேதுரு எதுக்கு போனான்னு சொன்ன உடனே பேதுரு ஐயோ அப்படி நான் சாப்பிடல இல்ல, மாயம் பண்ணினாங்க. அந்த புறஜாதிகளை விட்டு விலகி பரிசுத்தவான் ஐயா, மக்களுடைய மிரட்டலுக்கு பயந்து, மக்களுடைய அந்த வார்த்தைக்கு பயந்து பேதுரு கூட விழுந்து போனோம். அப்ப நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். மனுஷன் விழுந்து போகிற தன்மை உள்ளவன், விழுந்து போகிற தன்மை உள்ளவன். அவன் கூட பழகுனா நீ விழுந்து போவ. ஆமென். பாருங்க, ஆண்டவர் ஒரு வசனம் நமக்கு சொல்லுகிறாரு, எதிர்த்து நிக்க சொல்லியிருக்க. யாருக்கு தெரியுமா? பிசாசு எதிர்த்து நிக்க சொல்லியிருக்கிறாரு. யாக்கோபு 4ஆம் அதிகாரம், யாக்கோபுடைய புத்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசு வந்தாலும் நில்லு, நில்லு. நீங்க 1 பேதுரு 5:9 வாசிக்கலாம். அதையும் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்துல உறுதியா இருந்து பிசாசுக்கு ஏத்து நில்லு, தைரியமே ஏத்து நில்லு. அவனுக்கு முன்னால என்ன செய்ய முடியாது,
அப்படி என்று ஆலோசனை பாருங்க. அப்படி பிசாசுக்கு எதிர்த்து நிற்க சொன்ன வேதம் சில காரியங்களுக்கு நம்மளை விலகும்படி சொல்லுது. சில காரியங்களுக்கு நம்ம விலகும்படி சொல்லுது. எதற்கு? 2 தீமோத்தேயு அது 2வது அதிகாரம், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு. பிசாசுக்கு எதிர்த்து சொன்ன அதே வேதம், பிசாசுக்கு எதிர்த்து சொன்ன அதே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறாரு, இச்சைக்கு நீ விலகி ஓடு. நீ இச்சைக்கு எதிர்த்து நின்னா இச்சையில விழுவ. எனக்கு மன தைரியம் இருக்கு, நான் சாதிச்சிருவேன், நிக்காத விழுந்துருவேன், இச்சையில விழுந்துருவ நீ. அதனால இச்சைக்கு விலகி ஓடு, இச்சைக்கு விலகி ஓடு. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் அவருடைய 18ஆம் வசனம் சொல்லுகிறது, வேசித்தனத்துக்கு விலகி ஓடு. வேசித்தனத்துக்கு விலகி ஓடு, ஏத்திக்காத, ஏத்திக்க ஓடுன்னு சொல்றாரு. இச்சைக்கு விலகி ஓடு, வேசித்தனத்துக்கு விலகி ஓடு. 1 கொரிந்தியர் 10ஆவது அதிகாரம், 1 கொரிந்தியர் 10ஆவது அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனம் சொல்லுகிறது, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடு. விக்கிரக ஆவி நம்மளை அப்படியே பற்றி பிடிச்சிரும், விக்கிரக ஆவி நம்மளை அப்படியே கவிழ்த்து போட்டுரும். இந்த 3க்கு விலகி ஓடணும் ஆண்டவர் சொல்றாரு. இந்த 3க்கு என்ன செஞ்சிடாத, ஏத்து வைக்காத, 3க்கு விலகி ஓடு. இன்னும் சிலதை விட்டு விலகி இருன்னு சொல்றாரு. என்ன? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, வீண் பேச்சுகளுக்கு விலகி இரு. என்ன செய்யாத? வீண் பேச்சு நடக்க இடத்த போய் சேராத, வீணான பேச்சு இருக்க இடத்த போய் வாயை கொடுத்து இல்லாத, அங்க இருக்காத, அவங்க கூட சேராத, அதை விட்டு கொஞ்சம் விலகி. வீண் பேச்சு உள்ள இடத்துல விலகி. அதே போல 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, தர்க்கங்களுக்கு விலகி. ஏன் ஒருத்தன் தர்க்கம் பண்ணிட்டு இருக்கானா? ஒருத்தர் 2 பேரும் சேர்ந்து தர்க்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அது எதை குறித்து தர்க்கம் பண்ணலாம்? அப்படி தர்க்கம் பண்ணதை விட்டு விலகு. 23ஆம் வசனம் வாசிங்க. புத்தியினமும் அயுத்தமுமான தர்க்கங்கள் சண்டையை பிறக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகிடு. ஏன்னா நீ நின்று இருந்தனா கூட இருந்தனா விலகி விழுந்து போயிருவ. நீ விலகிடு, அவன் கூட சேர்ந்துடாத, தர்க்கம் பண்றவங்க கூட சேர்ந்துடாத. நீ சேர்ந்தானா நீ செத்த. 3வது சொல்லப்பட்டிருக்கு உபாகமம் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 23ஆம் அதிகாரம் 9 சொல்லப்படுகிறது, தீதான காரியங்களுக்கு விலகிடு. நீ சேர்ந்துடாத. தீமையான காரியம், சண்டை பிடிக்கிற காரியம், பாவ காரியம், மோசமான காரியம், குழப்பத்தை உண்டாக காரியம், அவங்க கூட நீ சேர்ந்துடாத. அவங்களை விட்டு விலகிடு. சிலரை விட்டு விலகி ஓட சொல்றார், சில காரியங்களை விட்டு விலகி இரு சொல்றாரு. அல்லேலூயா. விலகி இன்னும் விலக வேண்டிய சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தீத்து 3ஆம் அதிகாரம், தீத்து 3ஆவது அதிகாரம் அப்படியே 10ஆவது வசனம், தீத்து 3ஆவது அதிகாரம் 10ஆவது வசனத்துக்கு வரும்பொழுது அங்கே பவுல் அப்போஸ்தலன் தீத்துவுக்கு ஒரு காரியத்தை சொல்லுற. வாசிங்க. இரண்டொரு தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. யாருக்கு விலகணும்? யாருக்கு விலகணும்? வேதத்தை புரட்டுகிறவனுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தன் வேதத்தை புரட்டுகிறான் சொல்லுவான், ஏன் கடவுள் எல்லாம் முக்கியம் இல்லை, ஆண்டவர் எல்லாம் அப்பா. தேடணும், நம்ம தேடணும். அதுக்காக ஞாயிற்றுக்கிழமை இருக்கணும், கோயில் எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டு கிடக்காத. நீ முதல்ல யாருக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும்? நம்ம முதல் தெய்வம் யாரு தெரியுமா? நமக்கு மாதா, பிதா, குரு, கடைசியில உதவாக்கார தெய்வம். இப்படி சில வேத புரட்டங்க வருவான். நல்ல நிறைய தத்துவங்கள் இறங்கிட்டு இருக்கு. கர்த்தரை விட்டுட்டு நீ யாரை நம்பி அவங்களால உனக்கு சாவு. அல்லேலூயா. வேத புரட்டனா இருக்கிற ஒருவனுக்கு 2 தடவை ஆலோசனை சொல்லிப்பாரு. ஏன் கர்த்தர் தான் முதலிடம். முதலிடம் யாருக்கு? கர்த்தருக்கு. நீ கர்த்தருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தனா எல்லாம் கரெக்டா நடக்கும். எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தரை நீ கடைசியில வச்சனா ஒன்னா விட்டு சாபம் ஒரு நாள் என்ன செய்யாது. சத்தியத்தை சத்தியத்தின் படி சொல்லுங்க.
சத்தியத்தை எவனாவது புரட்டிட்டு நீ எப்படியும் வாழ, நீ எப்படி இரு, கடவுளுக்கு கொடுத்து சத்தம் காட்டாம இரு. நம்மளாக்கும் சர்ச்சில் யார் லீடர் லோக்கல் சொல்லி அதை குருவையா கேட்கணும். வஞ்சனைக்கு உட்பட்டுறாதீங்க. வேத புரட்டனுக்கு வேதம் சொல்லுகிறது ஊழியக்காரன் என்பது பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ண வைக்கப்பட்டிருக்கிற ஒரு மேய்ப்பன். நான் ஏப்ரல்ல பேசுவேன் ஊழியக்காரன் நான் யாருன்னு பேசுவேன் சோதரன். அப்பதான் உங்களுக்கு புரியும். அப்போ சோதரன் ஏப்ரல் உங்களுக்கு தெளிவா சொல்லி தருவேன். பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ண வைக்க இருக்கிற அந்த சபையை நடத்தி பரலோகத்துக்கு சேர்க்க போகிற மேப்பனாக்கு ஊழியக்காரன் அவனை அடிமைப்படுத்த நினைச்சா நீ கர்த்தரை அடிமைப்படுத்த நினைக்கிற. அவனுக்கு விரோதமா பேசுறா நீ கர்த்தருக்கு விரோதமா பேசுற. இந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு ஒரு ஊழியக்காரன் கர்த்தர் அனுப்பி வச்சிருக்கிறாரு. அந்த ஊழியக்காரன் விரோதமா எழும்புறலாம். நீ எழும்புற ஊழியக்காரனுக்கு கர்த்தருக்கு விரோதமாய் சில வேத போராட்டம் வருவான். வேத போராட்டம் வருவான். நம்மதான் எல்லாம் அவன் வார்த்தை கீழ்படி நீ சாவத ஒன்னா யாராலும் தடுக்க முடியாது. முதல் கர்த்தர் அவரால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரன் அவன் தான் அந்த சபையை நடத்துகிற மேய்ப்பன். அந்த மேய்ப்பனுக்கு கட்டுப்படாம தலை திருச்சி நடக்கிற ஆடுகளுக்கு கர்த்தர் கொடுப்பார். வேத புரட்டனுக்கு விலகு. வேத புரட்டக்காரன் சேராத. வேத புரட்டக்காரன் சேராத. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது தீமையை விட்டு விலகு. தீமை பக்கம் போயிடாத. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தி ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவருமாயிருக்கிறார். மனுஷனால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களை பிறப்பிக்கும். இப்படிப்பட்டதை விட்டு விலகு. அதாவது தவறான நபர்கள், அவன் தப்பானவன் நமக்கு தெரியுதுன்னா அந்த நபர்களை விட்டு நீ விலகு. இல்லைன்னா நீ விழுந்துருவ. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 7வது வசனம் சொல்லுங்க. மன்னிக்கவும் 1 தீமோத்தேயு 6:3-5 வாசிங்க. 1 தீமோத்தேயு 3:5. அல்லேலூயா ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 3:5 2 தீமோத்தேயு 3:5 தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மனதில் வைக்குமா இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனை விட்டு யாரு? நான் கிறிஸ்தவன், நான் பாரம்பரிய கிறிஸ்தவன் சொல்லுவான். ஆனா கர்த்தருடைய வல்லமையை ஏற்றுக்கொள்ள மாட்டான். என்ன துள்ளிட்டு கிடக்குறாவ, என்னத்த கையை தட்டுகிறாவ, என்னத்த அந்நிய பாஷை பேசுகிறாவா, என்னத்த அதை பண்றாங்க இதை பண்றாங்க, இப்படி எல்லாம் குறை சொல்லிட்டு கிடப்பான். வேத வசனம் சொல்லுகிறது அவன் கிறிஸ்தவன் சொல்லுவான். ஆனா வேதத்தின் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவனை விட்டு வேற நாங்கள் பயிற்சி கொள்கையில் இருக்கும்போது ஒருத்தர் கேள்வி கேட்டான். அப்ப பிரபலமான பிரபலமான கேள்வி கேட்டார். என்ன அப்படின்னா 2000 வருஷங்களுக்கு முன்பதாக இயேசு சிலுவையில மரித்து அவருடைய ரத்தம் பூமியை சிந்தப்பட்டுச்சு. இப்ப 2000 வருஷம் கழிஞ்சு அந்த ரத்தத்தினால நான் எப்படி மீட்கப்பட முடியும்? விளக்கம் தாங்கன்னு போட்டா யாரும் அதுக்கு விளக்கங்கள் எழுதுனதா தெரியல. நான் நல்லா ஜெபம் பண்ணி ஒரு விளக்கத்தை எழுதி அவருக்கு அனுப்பி கொடுத்தேன். தபால் அனுப்பி கொடுத்தேன். அப்ப நான் வீரநல்லூர்ல இருந்தேன். வீரநல்லூர் இருக்கும்போது அந்த விளக்கத்தை எழுதி இதுதான் இயேசு ரத்தத்துடைய வல்லமை எல்லாம் பற்றி எழுதி 2-3 பக்கத்துல எழுதி அதை இன்னொரு ஆள் திருத்த கொடுத்தேன். சரியா பாருங்க அவரும் சரின்னு சொல்லி திருத்தி அவருக்கு அனுப்பினேன். அனுப்பி வைத்த உடனே அவர் திரும்ப எனக்கு எழுதி இருக்கிறார். கீழே ஒரு கோடு போட்டு எழுதி இருக்கிறாரு. 2000 வருஷத்துக்கு முன்னால காய்ந்து போன ரத்தம் என் வாழ்க்கையில ஒண்ணும் செஞ்சிட முடியாது. 2000 வருஷத்துக்கு முன்னால கீழே தரையில விழுந்து காய்ந்து போன ரத்தம் என் வாழ்க்கையில உலகத்துல யாருக்கும் ஒண்ணு செஞ்சிட முடியாது. அப்படி நம்புகிறவன் முட்டாள், அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அவர் ஒரு வச்சு எனக்கு எழுதி வச்சிருந்தாரு. அவர் இன்னைக்கு ஒரு குழுவுக்கு தலைவன். அவன் குழுவுக்கு தலைவன். அவன் பின்னாடி போறவன் எப்படி இருப்பான்? இப்படிப்பட்ட துருபதேசிகள்
இப்படிப்பட்ட துன்மார்க்கர்கள், இப்படிப்பட்ட தேச துரோகிகள், சமுதாய துரோகிகள் தன் ஜனத்தை பரலோகத்துக்கு போக விடாதபடிக்கு தன் ஜனத்தை தடுமாற பண்ணி கொண்டிருக்கிறார். தன் ஜனத்தை தடுமாற பண்ணி கொண்டிருக்கிறார். தன் ஜனத்தை நரகத்துக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட தேவ பக்தியின் வேஷத்தை, சமுதாயத்தின் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்களுக்கு இயேசு அவனால் ஏற்றுக்கொள்ள முடியலையா? இயேசு ரத்தம் சிந்தப்பட்டு அவனால் ஏற்றுக்கொள்ள முடியலையா? இவன் கீழே ஒரு கூட்டம் ஜனங்கள் முட்டாள் குணமா ஆடிட்டு இருக்கு. அவன் தத்துவங்களை பின்பற்றிட்டு இருக்கு. ஜனத்துக்கு துரோகம் பண்ணுங்க துரோகிகள், பரலோகத்துக்கு போக விடாம தடுக்கிற துரோகிகள், தேவ திட்டத்துக்கு புறம்பாய் செயல்படுகிற துன்மார்க்கர்கள். அந்த வேஷம் போடுவதை விட்டு தீத்து 3ஆம் அதிகாரம், தீத்துடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் அப்படியே 9வது வசனம் சொல்லுங்க. தீத்து 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. விட்டு விலகு. புத்தியினமான தர்க்கம், வம்ச வரலாறு, சண்டைகள், நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களை விட்டு விலகு. அவைகள் அப்பிரயோஜனமும் வீணும். எவ்வளோ சொன்னா சண்டைக்கு போயிடாத, இழுத்துட்டு போற அவங்களை விட்டு புத்தி நம்ம தேவையில்லாத அறிவு கட்டத்தனமான தர்க்கங்களை விட்டு விலகு. அப்படின்னா வாக்குவாதத்தை விட்டு விலகுன்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. எவன் கூடயும் வாக்குவாதம் பண்ண போக பாத்தீங்களா? விலைக்கு ஓடுன்னு சொன்னாரு, விலைக்கு இருன்னு சொன்னாரு. இப்படிப்பட்ட ஆளு கூட சாந்திராக விலையே போயிரு அப்படின்னு சொல்றாரு. நீதிமொழிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் புஸ்தகம் அப்படியே 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 14:15 துன்மார்க்குடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோடைய வழியில் நடவாதே, அதை வெறுத்து விடு, அது வழியாய் போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ. யாரெல்லாம் சத்தியத்துக்குள்ளால இல்லையோ, யாரெல்லாம் ஆண்டவர்களால இல்லையோ, அவர்கள் எல்லாம் துன்மார்க்கர்கள், நியாயக்கேடு செய்கிறவங்க. அவங்களை விட்டு அப்படியே நீ விலகி கடந்து போ. நான் முடித்துக் கொள்ளுகிறேன். அடுத்த வாரம் தொடரலாம்.